போல அசோக்குக்கு கோஆபரேட் பண்ணாம இருங்க. அவனால ஒரு நல்ல எம்டியா இருக்க முடியலன்னு எல்லாரும் முடிவு பண்ணணும். அப்பதான் நான் எம்டியா வர முடியும். நான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்க எல்லாருக்கும் இந்த இயர் ஃபாரின் டூர் அரேஞ்ச் பண்ண சொல்லிருக்கேன். Thank you so much, ma'am. Congrats in advance. Thank you, Steffi. இன்னைக்கு நைட் போர்ட் மெம்பர்ஸோட உங்க எல்லாருக்குமே ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஜெகன் உங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிப்பாரு. So, you guys have a blast and enjoy the party. Thank you, ma'am. Thank you so much. Go ahead. Thank you. Okay. இதுதான் அசோக் நான் உனக்கு கொடுக்குற லெசன். 15 டேஸ்க்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் லூஸ் பண்ண போற. அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். நீ என்னமோ மொத்த குடும்பத்துக்கு கழுத்து வலிக்க அப்படியே தலையில சுமக்கிற மாதிரி பேசுற. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 4 இத்து போன சுடிதாரும் 2 தாவணியும் மாத்தி மாத்தி போட்டுட்டு போனா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? எனக்கு ஏன் கௌரவம் முக்கியம். 4 பேரு என்ன தேடி என் கிட்ட பேசணும். நான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக தவம் இருக்க முடியாது. என்ன சபி, வீட்ல சண்டையா? வழக்கம் போல அப்பா திட்டினாரா? அப்பா என்னை எப்பவுமே எதிரியா தான் பாப்பாரு. அது பழகி போச்சு. ஆனா ஆனந்தி எப்படி எதிர்த்து பேசுறா? அக்கா, நீ எதுவும் சொன்னியாக்கா? ஒழுங்கா அவ காலேஜ்க்கு போறது இல்லையா? அவ காலேஜ் ப்ரொஃபசர் என்னை நேர்ல பார்த்து சொன்னாங்க. அப்ப கோவம் வராம என்ன செய்யும்? என்னால அவளை திட்டாம இருக்க முடியுமா? சரி விடு அபி, தெரியாம எதிர்த்து பேசிட்டா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. நான் யாருக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அது அவங்க கிட்ட காட்டியிருக்கேனா? இல்ல. அதான் அபி உன் குணம், அது அவங்க குணம். அதெல்லாம் தயவு செஞ்சு விட்டு தள்ள அபி. சரி, நீ காலையில சாப்பிட்டியா இல்லையா? மனசெல்லாம் கொதிப்பாயிடுச்சு. எப்படி சாப்பிட தோணும்? என்னக்கா சொல்ற? காலையில இருந்து பட்னியா இருக்கியா? ஒரு நிமிஷம் இரு. நான் புளியோதரை கொண்டு வந்திருக்கேன் அபி. நான் தயிர் சாதம் மாங்காய் ஊறுகாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் சர்ப்ரைஸா கொண்டு வந்திருக்கேன். மட்டன் குழம்பு அப்புறம் குஸ்கா. அப்படி போடு. கறி காய்கறி ரெண்டுமே இருக்கு. அபி, முதல்ல நீ சாப்பிட. இல்ல வேணாக்கா. சாப்பிட அபி. தங்கச்சி நீ பட்னியா கிடப்ப, நாங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? சாப்பிட அபி. அக்கா, இதையும் அப்படியே டேஸ்ட் பாரு. இந்தா. இதையும் கொடுக்கா. பிடிச்சிருக்கா? அம்மா என்னை இப்படி தனியா கஷ்டப்பட விட்டுட்டு போயிட்டாங்களோன்னு மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே இருந்தேன். ஆனா துணைக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்கன்னு அதை புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். என்ன அபி இது? சாப்பிடறப்ப கண்ணை கசக்கிட்டு. பணம் தான் வீட்டுக்கு முதல்ல தேவையா? அன்பு இல்லையா? அக்கா, சின்ன குழந்தை மாதிரி பேசாதக்கா. அன்பு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு பணமும் முக்கியம்க்கா. என்ன அபி, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தது போக வீட்டுக்கு 3000 தான் கொண்டு போவியா? அதை வச்சு அவ்வளவு பெரிய குடும்பத்தை எப்படி நடத்துவ? பணம் வந்தா எடுத்துட்டு போக மாட்டேனா? வரும் அபி. உன் நல்ல மனசுக்கு பணம் உன்னை தேடி வரும். எதுக்கு நீ கவலைப்படுற? இப்ப சீசன் டல்லா இருக்கும்போது எங்க இருந்துக்கா பணம் வரும்? என்ன அபி அப்படி பாக்குற? நேத்து நான் பேசுனதை முழுசா கூட நீ கேட்கல. நான் என் கம்பெனிக்கு நிரந்தரமா வேலைக்கு வான்னு சொல்லல. எங்களுக்கு உன் உதவி தேவைப்படுதுன்னு தான் சொன்னேன். இல்ல வேலைக்கு வான்னு உனக்கு பிடிச்சிருந்தா வான்னு சொன்னேன். புரியுதா?
சரி, இப்போ நான் வந்த விஷயத்த பேசுவோமா? எங்கள் கம்பெனியில் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ப்ராக்டிக்கல் கிளாஸ் மாதிரி நடத்துகிறோம். சும்மா வரையறது மட்டும் டிசைனிங் இல்லைல்ல. அதுக்கு நான் என்னக்கா பண்ணணும்? நீ இங்கே டிசைன் பண்ணி கட் பண்ணுறல, அதே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி டெமோ பண்ணி காட்டு. ஒரே ஒரு டிசைன், ஒரே ஒரு ட்ரெஸ், அவ்வளோதான். சும்மா கடை விட்டு வானா நாங்க எப்படிங்க வர முடியும்? சும்மா ஒன்றும் வர சொல்லலையே. 20,000 அவங்களுக்கு பேமெண்ட். 20,000? ஆமாம், 10,000 இப்போவே அட்வான்ஸாக தரேன். இங்க பாருங்க, மிஷின்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துடணும். திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்து வச்சிடணும். அதுக்கெல்லாம் நாங்களாம் காசு தர மாட்டோம், சரியா? ஆமாமா, அதுக்கெல்லாம் எங்க கை காசை கேட்க கூடாது. அதெல்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அங்கே இருக்கும். நீங்கள் வந்தால் மட்டும் போதும். நல்ல கம்பெனியா இருக்கீங்க. வாங்க அபி. அபி, நான் தான் சொன்னேன்ல, உன் நல்ல மனசுக்கு பணம் தேடி வரும்னு. ஒத்துக்கோ, வாங்கிக்கமா. அக்கா, அது மட்டும் இல்லக்கா, இது உன் திறமைக்கு கிடைக்கிற மரியாதையும் தான்க்கா. வாங்கிக்கோக்கா பணத்தை. நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? காலையில் நான் கால் பண்ணி சொல்கிறேன். பாய். ம். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த கஷ்டத்துல நீங்க தான் எனக்கு துணையா இருக்கீங்க. ஆத்தி, இவ்ளோ பெரிய கட்டடத்துலயா டைலர் கடை நடத்துறாங்க? கணேசா, இது ஃபேஷன் டிசைனிங் கம்பெனி. அப்ப இங்க துணி தானே தச்சு விக்கிறாங்க? ஆமா. அப்ப இது டைலர் கடை தானே? ஐயோ கணேசா, டைம் ஆயிடுச்சு. நம்ம 7வது மாடிக்கு போகணும். வா. 7வது மாடிக்கு நடந்தே தான் போகணுமா? ஐயோ, லிஃப்ட் இருக்கு. வா. அப்ப சரி போலாம். கணேசா, நானே அமர்த்தி. ஏன் இப்படி பண்ற? லேடிஸ் ஃபர்ஸ்ட். வா. கணேசா, தனலட்சுமி, ஆணு வேடிக்கை பார்க்காம வேலையை சட்டு புட்டுன்னு முடிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு பட்டுன்னு கிளம்பிடணும். புரிஞ்சுதா? புரியலையே. ஐயோ கணேசா, நெருப்பா இருக்கணும். கற்பூரம் மாதிரி சட்டுன்னு பத்திக்கணும். உத்தரவு இளவரசி. வந்தாச்சு, போலாமா? பேசாம வாங்க. போ, உன்னதான் சொல்றா. வா. அக்கா, என்னக்கா இது? ஆச்சரியப்படாத, இயல்பாரு. ஐயோ, முடியலையே. இவ்ளோ பெரிய ஆபீஸ்ல நமக்கு என்னக்கா வேலை? நமக்கு தெரிஞ்ச தையல் வேலைய செஞ்சு காட்டணும். இங்க பாரு தனலட்சுமி, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், அபி மாதிரி கட்டிங் ஸ்டிச்சிங் இந்த ஊர்ல எவனுக்குமே வராதுன்னு. இப்ப அது உண்மையாயிருச்சு பாத்தியா? கணேசா, வாசிச்சது போதும், போலாமா? நான் தான் இன்னும் வாசிக்கவே இல்லையே. வா. Yeah, I will update in few minutes, sir. Yeah, okay. Thank you. வணக்கங்க, என் பேர் அபிராமி. Sorry? அபி டெய்லர். ஓ யா, சாரி. சுபத்ரா இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க, நான் மறந்துட்டேன். ப்ளீஸ் அங்க போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே. வா. அக்கா, நாமளும் இந்த மாதிரி ஒரு பெரிய டைலர் கடை கட்டினா நல்லா இருக்கும்ல? இது டெய்லர் கடை இல்ல. என்ன மோக்கா, இந்த மாதிரி ஒரு பெரிய நம்ம கடை தான் நமக்கு பெருசு. இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதுக்கு பழகிக்கணும். ஆசையா இருக்கு, அதான் சொன்ன. ஆசைதான் எல்லா பிரச்சனைக்கும் முதல் படி. அதே இல்லக்கா, பெரியவங்க தானே சொல்லிருக்காங்க கனவு காணணும்னு. கனவு தானே அது? உன் வீட்டு நாற்காலியில உட்காந்து கனவு காணு, அடுத்து உங்களோட ஆபீஸ்ல வந்து இல்ல.